இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சாதத்தில் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் சாதம், சீரகம் கொஞ்சமாக, லேசாக மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி சாதத்தில் வத்தல் செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. சாதம், சீரகம், மிளகாத்தூள், உப்பு. லேசாக மிளகாத்தூள் போட்டுக்கிட்டால் போதும். சாதம் வந்து நேற்று நைட்டு செஞ்சு தண்ணி ஊற்றி வச்சுன சாதம். அதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க. சீரகம், உப்பு, மிளகாத்தூள். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா அரைக்க போகிறோம். நைஸாக அரைச்சி வெயிலில் நல்லா காய வச்சா சாதத்தில் வத்தல் ரெடி. இப்போ நல்லா அரைச்சாச்சு. சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சாச்சு. தண்ணி விடாமல் அரைங்க, ஏன்னா தண்ணி அதிலே இருக்கிறனால தண்ணி தேவையில்லை. இப்போ வந்து லேசாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சுற்றி இறக்கிடுங்க. இப்போது சாதத்தில் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு கவரில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சு வெயிலில் ஒரு 2-3 நாள் காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதத்தில் வர்ற வத்தல் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ஸ்நாக்ஸாக கூட எண்ணெயில் வறுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப மணமாக நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. இது வந்து சாதத்தில் செஞ்ச வத்தல் 2-3 நாள் நல்ல வெயிலில் காஞ்சோன்னு இப்படி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா இப்படி ஆகிடும். நல்லா எண்ணெய் சூடானோன்னு போட்டு பொரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சாதத்துக்கு நல்ல சைடிஷ். தேங்க்யூ.